போகிறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவான். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, ஒரு சிறப்பான பெண்ணாக இருப்பது எப்படி? ஹவு டு பி எ பெஸ்ட் உமன். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு சிறப்பான பெண்ணாக இருக்க என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு 5 ஆலோசனைகளை இந்த உமன்ஸ் டேயில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. அல்லேலூயா சொல்லுமா. முதல் குறிப்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஆமேன் சொல்லுமா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு சிறப்பான பெண்ணாக இருக்கணும்னா புகழப்படக்கூடிய பெண்ணாக இருக்கணுமா. இல்லையா சொல்லுமா. உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தார், உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவினர்கள் உங்களை பற்றி நாங்கள் விசாரித்தா அல்லது கேட்டால் அல்லது மற்றவங்க உங்களை பற்றி என்ன சொல்லணும்னா, மற்றவங்க உங்களை புகழ்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறணும். இல்லையா சொல்லுமா. இந்த சகோதரி எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த சகோதரி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பு உள்ளவங்க, ரொம்ப கரிசனை உள்ளவங்க, ரொம்ப நேசமான சகோதரி, ரொம்ப பொறுமையானவங்க, யாருக்கும் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கரிசனையாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, உதவி செய்வாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க என்று சொல்லி உங்களை புகழப்படத்தக்க நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் தான் சிறப்பான பெண். இல்லையா சொல்லுவோமா. சகோதரிமாரே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை பற்றி விசாரித்தா என்ன சொல்லுவாங்க. இல்லையா சொல்லுமா. வீட்டில் விசாரித்தா என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளைகிட்ட விசாரித்தா என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு ஏற்று வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லையா சொல்லுமா. ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவங்கள் புகழ்கிற அளவுக்கு, புகழ்ச்சி அடைகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, சிறப்பான பெண்ணாக இருக்க முயற்சி செய்யணும். ஒரு சில பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கோபம், ரொம்ப எரிச்சல், ரொம்ப டென்ஷன், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம், ரொம்ப தடை, வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ரொம்ப முரட்டு சுபாவமாக இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களா இருப்பாங்க, ஏரியா தாதா மாதிரி நினச்சுவாங்க இருப்பாங்க, வீரப்பன் தங்கச்சி மாதிரி இருப்பாங்க. இல்லையா. அப்போ அவங்கள குறித்து விசாரித்தா என்ன விசாரணை கிடைக்கும்? நல்ல விசாரணை என்ன செய்யாது, அங்கே இருக்காது. நல்ல விசாரணை என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் உங்களே என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்களோ மற்றவர்கள் உங்களை புகழ்கிற மாதிரி நடக்கணும். மற்றவங்க புகழ்கிற மாதிரி நடக்கணும்னா நான் என்ன பாஸ்டர் செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா நீ இருந்தேன்னா நீ ஜெபிக்கிற மகளாக இருப்பாய், வேதம் வாசிக்கிற மகளாக இருப்பாய், கர்த்தரை தேடுகிற மகளாக இருப்பாய், பக்திக்குரிய மகளாக இருப்பாள், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற மகளாக இருப்பாய். அப்படி நீ இருக்கும் பொழுது தேவனுடைய தெய்வீக சுபாவம் உன்னை நிரப்ப ஆரம்பிக்கும். அந்த தேவனுடைய தெய்வீக சுபாவம் உனக்குள்ளாக நிரம்பும் பொழுது இயேசுவை இந்த உலகத்துக்கு நீ வெளிக்காட்டுவாய். அப்படி நல்ல சுபாவங்களை நீ வெளிக்காட்டும் பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் புகழ்வார்கள். லேலியா சொல்லுமா. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்ன செய்வாளா, புகழப்படுவாள். அல்லேலுயா சொல்லுங்க. அல்லேலுயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவங்க உன்னை பார்த்து என்ன செய்யணுமா, புகழ்கிற அளவுக்கு நீ நடக்கணும். ஆமேன்னு சொல்லுமா. மற்றவங்க நம்மளை புகழுன்னா ரொம்ப ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். மற்றவங்க நம்மளை குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆமாம். நமக்குள்ளே 1000 நல்ல குணம் இருக்கும், அதை விட்டுருவாங்க. ஒரு சின்ன கோபம் இருக்கும், அந்த கோபத்தை என்ன செய்வாங்க, பிடிச்சிக்கிடுவாங்க. சிஸ்டர் நல்லவங்க தான், இருந்தாலும் கொஞ்சம் கோவப்படுவாங்க. அந்த தாயா அவங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனாலும் அப்பப்போ யாரை பற்றியாவது கோல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சகோதரியா அவங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் எப்போ பார்த்தாலும் புறணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சகோதரியா அவங்க ரொம்ப நல்லவங்க தான், மற்றவங்களை என்ன செய்வாங்க, தப்பு தப்பாக இப்போ பார்த்தாலும் என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு உங்களையே பார்த்து என்ன வரக்கூடாது, மற்ற தவறான ரிப்போர்ட் வரக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை பார்த்து புகழத்தக்கதாக தேவனுடைய தெய்வீக சுபாவத்தினால நீ நிரப்பப்படணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்ன செய்வாளா, கர்த்தரோடு நேரம் செலவழிப்பா, தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவா, தேவனை கர்த்தரை ஆராதனை செய்வா, அவள் ஆண்டவருடைய வார்த்தையினால நிரம்புவா, ஆண்டவருடைய தெய்வீக சுபாவத்தினால நிரம்புவா, அவள் தேவனுடைய வசனத்தினால, வார்த்தையினால, தெய்வீக சுபாவத்தினால அவள் நிரப்பப்படும் பொழுது அவள் குணமும் எப்படி மாறினா, தேவனுடைய தெய்வீக சுபாவத்துக்கு ஏற்ற நல்ல குணமாக மாறிடும். லேலியா சொல்லுமா. அவள் நல்ல குணமாய் மாறும் பொழுது அவளுக்குள்ளாய் பொறுமை இருக்கும்,
சகிப்புத்தன்மை இருக்கும், மன்னிக்கிற தன்மை இருக்கும், நேசிக்கிற தன்மை இருக்கும், பொறுத்து கொள்கிற தன்மை இருக்கும், எல்லாத்தையும் அடக்கி கொள்ளுகிற தன்மை இருக்கும். அந்த ஸ்திரீ எப்படி இருப்பானா? வெற்றியுள்ள மகளாய் இருப்பாள். அவள் மற்றவர்களாய் புகழப்படுகிற ஸ்திரீயாய் மாறுவாள். இல்லையா? சொல்லுமா? உங்களுக்கும் கோவம் வரும். கிறிஸ்டின் ஆகிட்டா கோவம் வராதா பாஸ்டர்? ஆத்தடி கோவம் வரத்தான் செய்யும். பைபிள் வாசித்தா கோவம் வராதா பாஸ்டர்? கட்டாயம் கோவம் வரத்தான் செய்யும். பைபிள் வாசிக்கும் போது வராது, அதுக்கப்புறம் என்ன தான் செய்யும்? கோபம் வரும். ஆமாம், இன்றைக்கி ஜெபம் பண்ணினா இன்றைக்கி கோவம் வராது, நாளைக்கு ஜெபம் பண்ணினா நாளைக்கு என்ன செய்யும்? கோபம் என்ன செய்யும்? வரும். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குட்டி சிங்கம் உள்ள படுத்து கிடக்கும். அல்லேலூயா. அந்த குட்டி சிங்கம் எப்போ எழும்போம்? என்னைக்கு சரியாக ஜெபிக்கலையோ, வேதம் வாசிக்கலையோ, கர்த்தரோட நேரம் செலவழிக்கலையோ, அது மொத்தமாக உள்ளே வச்சு என்ன செஞ்சுட்ருக்கோம்? இருக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த வர்றான் பாரு அப்படின்னு எந்திரிச்சு ஓடியாந்துடும். அல்லேலூயா. சொல்லுமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா மற்றவங்க உன்னை பார்த்து புகழ்கிற மாதிரி நடந்துக்கோ. அப்படின்னு அர்த்தம் நல்ல சுபாவம். அல்லேலூயா. சொல்லுமா? என்ன சுபாவம்? நல்ல சுபாவம். அன்புள்ள மகளாயிரு, பொறுத்து கொள்கிற மகளாயிரு. டக்கு டக்குன்னு என்ன செய்யாத? கோபப்படாத. யாரையும் எடுத்தறிஞ்சு என்ன செய்யாத? பேசாத. சவாலான கடினமான சூழ்நிலை வரும்போது கூட கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோ? அமைதியாக என்ன செஞ்சுக்கோ? இருந்துக்கோ. எந்த விஷயத்தையும் என்ன செய்ய? பொறுமையாக கையாளு. அல்லேலூயா. சொல்லுமா? எந்த விஷயத்தை என்ன செய்யணுமா? பொறுமையாக என்ன செய்யணும்? கையாளணும். அப்படிலாம் நீ இருந்தேனா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை மற்றவர்கள் புகழ்வார்கள். அல்லேலூயா. சொல்லுமா? பாருங்க, முதல் குறிப்பு நிச்சயே மற்றவர்கள் புகழ்கிற மாதிரி நடந்துக்கோ. ரெண்டாவது குறிப்பு எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்யறாளா? கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகள்னால் அதை இடித்து போடுகிறாள். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு த வைஸ் உமன், ஞானமுள்ள பெண். அல்லேலூயா. சொல்லுமா? ரெண்டாவது சொல்கிற ஆண்டவர், ஒரு பெஸ்ட் உமனாக நீ இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, புத்தியுள்ள மகளாயிரு, ஞானமுள்ள மகளாயிரு. அல்லேலூயா. சொல்லுமா? ஒரு பெண் எப்படி இருக்கணுமா? புத்தியுள்ள மகளாக இருக்கணும், ஞானமுள்ள மகளாக இருக்கணும், அறிவுள்ள மகளாக இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எப்படி புத்தியாக நடந்து கொள்வது? உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்பப்போ எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக செய்யணும். அல்லேலூயா. சொல்லுமா? ஞானம் இல்லாமல், புத்தி இல்லாமல், அறிவு இல்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளை நீ இருப்பேன்னா உன்னை பார்த்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? என்னம்மா புத்தி இல்லாமல் இருக்க, என்னம்மா அறிவு இல்லாமல் இருக்க, என்னம்மா ஞானம் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களே என்னவும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? புத்தியாக நடந்துக்கோ. அல்லேலூயா. சொல்லுங்கள். ஒரு வீட்டை யார் கட்டுவா? கொத்தனார் கட்டுவார்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுமா? யார் கட்டுவா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுறாளாம். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் வீடை கட்டுற பொறுப்பை யார் கையில் கொடுத்துருக்காரு? ஒரு பெண்ணு கையில் தான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. சொல்லுமா? ஒரு குடும்பம் கட்டப்படுவது ஒரு பெண்ணாலே, ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைவது ஒரு பெண்ணாலே, ஒரு குடும்பம் ஜெயமாக மாறுவது பெண்ணாலே, ஒரு குடும்பம் பொருளாதாரத்தில் செழிப்பாவது பெண்ணாலே, ஒரு குடும்பம் பரலோகத்தை போல மாறுவது பெண்ணாலே, ஒரு குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருப்பது பெண்ணாலே. ஒரு குடும்பம் எப்பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெற்றியாக இருக்குதுன்னா அது ஒரு நல்ல புத்தியுள்ள ஞானமுள்ள ஆவிக்குரிய பெண்ணாலே அந்த குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. சொல்லுமா? புத்தி இல்லாத ஸ்திரீ, ஞானம் இல்லாத ஸ்திரீ என்ன செய்வாளாம்? தன் வீட்டை தன் கையினால இடிச்சு போடு. கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்துங்கிற வாழ்க்கையை நீ தான் கட்டணும், உன் பொருளாதாரத்தை நீ தான் கட்டணும், உனக்கு வர்ற வருமானத்தை நீ தான் என்ன செய்யணும்? கட்டி காப்பாற்றி வெற்றியை நோக்கி போகணும். உன் குடும்பத்தை நீ தான் என்ன செய்யணும்? ஜெயமாக கொண்டு போகணும். ஆண்டவர் சொல்கிறார், ஒரு குடும்பம் வெற்றியை அடையணும்னா அது முழுக்க முழுக்க யார் கையில் இருக்குன்னா ஒரு பெண் கையில் தான் இருக்குது. ஒரு பெண் தான் குடும்பத்தை கட்டி எல்லாத்தையும் சிறப்பாக கொண்டு போகக்கூடிய ஞானத்தை, அறிவை, புத்தியை, அபிஷேகத்தை, வல்லமையை, தாளந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவன் உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வலதை போய் சொல்லுங்க, கர்த்தாவே என் குடும்பத்தை கட்டுவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அறிவை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு புத்தியை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு திறமையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தாளந்த கொடுங்க ஆண்டவரே, என்னை ஞானமுள்ள ஸ்திரியா மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லுவோமா? புத்தி இல்லாதவங்களை பார்த்து ஃபூலிஷ் அப்படின்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஃபூலிஷ் உமன் என்ன செய்கிறானா? தன்னுடைய வீட்டை என்ன செய்கிறா? அடித்து போட்டுறா.
உங்கள் வீட்டுக்கார் எப்பயாவது உங்களை பார்த்து ஏய் பைத்தியம், லூஸு அப்படி திட்டிருக்காரா? அல்லேலூயா, யாரும் சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் மண்டையா தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆட்டும் போதே தெரியுது. மொத ஒய்ஃபை பைத்தியம் லூசுன்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டது யார்? யோபு தான் ஆரம்பிக்கிறார். வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சு, பல பிரச்சனைகள், பல சவால். யோபு என்ன செய்கிறான்? கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அமைதியாக இருக்கான். மனைவி வந்தா, 10 பிள்ளை செத்து போச்சு, ஆஸ்தியெல்லாம் போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, எல்லாம் என்ன செஞ்சாச்சு? இழந்தாச்சு. இன்னுமா நீ ஜெபம் பண்ணி கத்தரை தேடிக்கிட்டு இருக்க? தேவனை தூசிச்சு ஜீவனை விடு. அல்லேலூயா. இவ சாக மாட்டாளாம், ஆனால் யாரை கொல்லாம விட மாட்டாளாம்? புருஷனை கொல்றதுல மனைவிமார்களுக்கு ஆடாடாடாடா எப்படா புருஷனை போட்டு தள்ளலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க போல தெரியுது. அல்லது வாங்க 2 பேர் சாகுன்னு சொல்லணும்ல, நீ சாகுன்றா. மனைவிமார்களே, உங்களுக்கு கொடுத்த கணவன்மாரை உசுரோடு வைத்து 3 வேளை சாப்பாடை கொடுத்து ரொம்ப டென்ஷன் ஆக்காமல், பாடாப்படுத்தாமல், சண்டையை போட்டு என்ன செய்யாதீங்க. தலையில் இருக்க முடியெல்லாம் கீழே விழுக வச்சு பைத்தியம் முடிச்சு ரோட்டில் சட்டையை கிழிச்சிட்டு அலைய அளவுக்கு விட்டுறாதபடிக்கு உசுரோடு வச்சிருங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் சொல்கிறா, ஏய் தேவனை தூசிச்சு ஜீவனை விடியா, இன்னையா அவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, இன்னுமாயா இயேசுவை தேடிக்கிட்டு இருக்க? அப்போ அவன் சொன்னான், பைத்தியக்காரி பேசுகிறது மாதிரி பேசாதம்மா. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை சகிச்சு கொள்ளக்கூடாதா? பொறுத்து கொள்ளக்கூடாதா? ஏன் இந்த கஷ்டத்தை கடவுள் மாற்ற மாட்டாரா? இந்த பிரச்சனையிலேருந்து என்ன செய்ய மாட்டார்? நம்மளை மீட்டு கொள்ள மாட்டாரா? ஏன் நம்ம என்ன செய்யணும்? சோர்ந்து போகணும். அதனால் அவன் சொல்கிறான், ஏமா பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற அப்படின்னு முதல் முறையாக மனைவியை பைத்தியம்னு ஆரம்பித்து விட்டான் யோபு. இன்னைக்கு எல்லா புருஷன்மாரும் கோபம் வந்துச்சுன்னா மனைவி பார்த்து சொல்கிற வார்த்தை என்னது? பைத்தியம் அல்லது லூஸு. நான் சொல்லுவேன், உங்கள் மனைவியை பைத்தியம் லூஸு என்று சொல்லாமல் புதுசாக ஏதாவது ஒரு வார்த்தையை கண்டுபிடிங்க. அல்லேலூயா சொல்லுமா? எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் இருக்காங்க, 84 வயசு அவங்களுக்கு. 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு நிறைய என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, புதுசாக டாபிக் எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்போ தான் அங்கேருந்து வீட்டிலேருந்து வருவேன், 1/2 மணி நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, வாங்க வீட்டுக்கு, சூடி பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வாங்க, ஏன் நீங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்கம்பாங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி கொல்ட்டா நடக்கும். நான் என்ன சொன்ன கோபத்தில் ஒரு சிலர், பைத்தியம் அமைதியார் அப்படின்னு பார்த்தா, அப்போ ஒரு நாள் ஆண்டவன்ட்ட பேசினார், நீ வாயின் வார்த்தைக்கு என்ன இருக்குது? மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குது? நீ என்ன சொல்கிறியோ அதை, நீ பைத்தியம் பைத்தினா ரொம்ப பைத்தியமாகிற போகுது. அப்போ என்ன பேர் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். எங்கள் மாமியாருக்கு நான் வச்சுருக்க பேர் அறிவாளி. லேலுயா சொல்லுமா? இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போதே என்ன தான் பேசுவேன்? சொல்லுங்கள் அறிவாளின்னு தான் சொல்லுவேன். 10:30 வீட்டுக்கு வரணும், 10:30 நான் வீட்டுக்குள்ளே போகணும். 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா இந்த கேட்டு அந்த கேட்டு எல்லாத்தையும் பூட்டிகிட்டு போய் படுத்துக்கிறோம். லைட்டை போட்டு உட்காந்துருக்கோம், ஏன் 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன்ட்டு. அப்போ நான் இங்கே வந்து ஹாலி மொழி அடிச்சுட்டு கூப்பிடுவேன், அறிவாளி அப்படிமே. உடனே இந்த வரேன் அறிவாளி, இந்த வரேன் அறிவாளி. ஏன்? நமக்கு கோபம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். என்னடா வார்த்தையை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன். இப்போ என்ன சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா, அறிவாளின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். லேலுயா சொல்லுமா? நான் சொல்லுவேன், உங்கள் மனைவியை என்ன செய்யாதீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர் யாரையும் பைத்தியம் லூஸு மெண்டல்னு சொல்லாமல் அறிவாளின்னு சொல்ல ஆரம்பிங்க. அவர்கள் அறிவாளியாய் மாறிவிடுவார்கள். ஞானமுள்ள ஸ்திரீயேன்னு சொல்லுங்கள். லேலுயா உங்கள் மனைவியை பார்த்து என்ன சொல்லணும்? ஞானமுள்ள ஸ்திரியே, விவேகமுள்ள ஸ்திரியே, புத்தியுள்ள ஸ்திரியே, அறிவாளி அப்படின்னு பெஸ்ட் உமன் நீ அப்படின்னு சொல்லி பாருங்க, அவங்க பெஸ்ட்டாக மாறிடுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்தை கட்டணும். உன் குடும்பத்தை என்ன செய்யணும்? கட்டணும். அப்படின்னா நடத்தினா பில்டிங் மாத்திரம் இல்லை, பொருளாதாரத்தை கட்டுறது, கணவனை பார்த்துக்கிறது, பிள்ளைகளை பார்த்துக்கிறது, வருமானத்தை பார்த்துக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செய்யறது? சிறப்பாக செய்கிறது. ஒன்னொன்னையும் பிளான் பண்ணி திட்டம் பண்ணி செஞ்சு அந்த குடும்பத்தை நல்லா முன்னேற்றி வர்றதுக்கு கர்த்தர் உனக்கு தான் ஞானத்தையும் அறிவையும் கிருபையும் அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. இல்லையா? வரலையா? ஒரு இடத்துல கூட பைபிளில் போடலை, புத்தியுள்ள புருஷன் புத்தியுள்ள மாப்பிள்ளை வீட்டை கட்டுவார்னு போடலை. அல்லேலூயா சொல்லுமா? அப்படின்னா என்ன தெரியுமா? வீட்டுக்கு நீங்கள் தாங்க ராஜா. அல்லேலூயா சொல்லுமா? மாப்பிள்ளை வெளியே தான் என்னது? ராஜா. ஆனால் வீட்டுக்குள்ளே யார் ராஜா? நீங்கள் தான் ராஜா. அல்லேலூயா சொல்லுமா?
அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஞானத்தை வாங்கிக்கோ, அறிவை வாங்கிக்கோ, புத்தியை வாங்கிக்கோ, எல்லாத்தையும் வாங்கி உன் குடும்பத்தை எப்படி நடத்து? நல்ல அறிவாக நடத்து, ஞானமாக நடத்து, குடும்பத்தை கட்டி எழுப்பு. அறிவு எப்படி கிடைக்கும்? எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1-2 பாருங்க. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவர்களை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இல்லையா? சொல்லுமா? எப்படி புத்தியா மாறுறது, ஞானமா மாறுறது? ஆண்டவர் சொல்றாரு, ஏமா அந்த பைபிள் இருக்கு பார்த்தே, அந்த பைபிள், இந்த பைபிளில் தான் ஞானம், அறிவு, புத்தி, திறமை, விவேகம், நீதி, நியாயம், சகல ஆசீர்வாதம் எங்கே இருக்கு? இந்த பைபிளில் இருக்கு. இந்த பைபிளை நீ படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ ஞானியா மாறிடுவ. இல்லையா? சொல்லுமா? பைத்தியம் ஞானியா மாறிடும். வீட்டுக்காரர் பைத்தியம் சொல்கிறார், என்ன பாஸ்டர் செய்கிறது? பைபிளை நிறைய படி, உங்கள் வீட்டுக்கார காட்டில் நீ தான் ரொம்ப ஞானமாக இருப்ப. லேலியா? சொல்லுமா? உனக்கு அறிவே இல்லையான்னு திட்டுறாங்க பாஸ்டர், நான் என்ன செய்கிறது? பைபிளை நிறையா வாசி, விசேஷமாக நீதிமொழிகளை நிறையா என்ன செய்ய வாசி. அந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் உனக்கு புத்தியினால் உன்னை நிரப்புவார். உங்கள் வீட்டுக்காரு நீங்கள் பார்த்து சொல்லுங்க, ஐயா கொஞ்சம் புத்தியாக நடந்துக்கோங்க, ஐயா ஞானமாக நடந்துக்கோங்க. நீங்கள் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியை என்ன செய்வாரா? கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த பைபிள்னால, இந்த வசனத்தினால, இந்த வார்த்தையினால ஒரு மனுஷன் அவன் படிச்சானா அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும். இந்த ஞானத்தையும் புத்தியை எங்க பெற்றுக்கொள்ளலாமா? இந்த பைபிளில் பெற்றுக்கொள்ளலாம். இதை படிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஞானமுள்ள ஸ்திரியாய் மாற்றுவார். உங்கள் வீட்டை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப எப்படி இருப்பாங்க? ஞானமாக இருப்பாங்க. நேற்று ஒரு வீட்டுக்கு நைட்டு ஜெபிக்க போயிருந்தேன். அவங்க ஒரு சின்ன பையன், நான் வந்தவொடனே கேட்குறான், நீங்கள் யார்? முதல் கேள்வி. உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவன் கேள்வி கேட்டேன்னு வீட்டுக்குள்ளே போகலை. நீங்கள் யார்? நான் பாஸ்டர். எதுக்கு வந்திருக்கீங்க? நான் ஜெபிக்க வந்திருக்கேன். யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த ஆண்டி கூப்பிட்டுருக்காங்க அவங்க வீட்டு. அங்கே நீங்கள் என்ன செய்வீங்க? நான் ப்ளஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. எத்தனை கேள்வி கேட்குறான்? 4 கேள்வி கேட்குறான். அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா சொல்லுது, பாஸ்டர் என் மகன் தான் எனக்கு மாமியார் மாதிரி இருக்கான். அவன் சொல்கிற குழம்பு தான் அந்த அம்மா வைக்கணுமா? அப்படின்னா தான் அவன் சாப்பிடுவானா. இவன் இந்த அம்மா ஒரு குழம்பு வச்சுன்னா அவன் சாப்பிட மாட்டேன்னு படுத்துக்குருவானா. மறுபடியும் அவன் சொல்கிறான். அதனால் இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், டேய் இன்னைக்கு என்னடா குழம்பு வைக்கிறது, இன்னைக்கு என்னடா சோறு வைக்கிறது, நீயே சொல்லிடுறா. லேலுயா. ஒரு சில பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? ஞானமாக இருக்காங்க, அறிவாக இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லுவேன், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஞானமுள்ள ஆட்களோடு நீங்கள் பழகுனீங்கன்னா, அறிவுள்ள பிள்ளைங்களோடு நீங்கள் பழகுனீங்கன்னா, புத்தியுள்ள பிள்ளைங்களோடு பழகுனீங்கன்னா, உங்களை சுற்றி ஞானவான்களை நீங்கள் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஞானவான்களாக இருப்பீர்கள். இல்லையா? சொல்லுமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா ஞானமுள்ள பெண் தன் வீட்டை என்ன செய்கிறா? கட்டி எழுப்புறா. ஒரு வீட்டுக்கு வர்றீங்க, கல்யாணம் முடிச்சு ஒரு குடும்பத்துக்குள்ளே வர்றீங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் பாடுபடணும். அந்த குடும்பத்தை நீங்கள் தான் வெற்றியாக கொண்டு போகணும். உங்களுக்கு கொடுத்த கணவனை நல்லா பார்த்துக்கணும். 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், நேசிக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும். அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் என்ன செய்ய நீங்கள் பராமரிக்கணும். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? பிள்ளைகளை என்ன செய்யணும்? பார்க்கணும், நேசிக்கணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அந்த பிள்ளைய ஒழுக்கத்தில், பரிசுத்தத்தில், கடவுளுக்குள்ள நீங்கள் தான் என்ன செய்யணும்? வழி நடத்தணும். வருமானம் வருது, அந்த வருமானத்தை என்ன செய்யணும்? எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவு நமக்கு தேவை இருக்குது, இது போக எவ்வளோ கொஞ்சத்தை என்ன செய்யலாம்? மிச்சம் பண்ணி வைக்கலாம். அடுத்து நமக்கு என்ன வேணும்? நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஒத்தி வீட்டுக்கு போவோம் 2 வருஷத்தில், அல்லது ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு ஒத்தி வீட்டுக்கு நம்ம போயாகணும். அப்போ என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? இருக்கிற வருமானத்துக்குள்ள குடும்பத்தை நடத்தி என்ன செய்யணும்? சேர்த்து வச்சு குடும்பத்தை என்ன செய்யணும்? வளர்ச்சியின் பாதையில் நீங்கள் தான் கட்டி எழுப்பணும். இல்லையா? சொல்லுமா? நம்ம ஆட்களை என்ன செய்யறது? பாதி நாள் வீட்டில் சமைக்கிறதே கிடையாது. ஏங்க அந்த புரோட்டா ஒரு 4 வாங்கிட்டு வந்துருங்களேன், அப்படி நீங்களும் சாப்பிட்டு வந்துடுங்க. ஏங்க அந்த நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துடுறீங்களா, நீங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சுருங்க, எனக்கு நூடுல்ஸை வாங்கிட்டு வாங்க, புரோட்டா வாங்கிட்டு வா, இட்லியை வாங்கிட்டு வா, தோசையை வாங்கிட்டு வா, சோறை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு 24 மணி நேரம் ஹோட்டலில் சாப்பிட்டா எங்கே மிச்சம் பண்ணுறது?
நம்ம ஆளுக்கு கையில் 10 காசு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன செய்யலான்னு பார்க்குறான். கறியை வாங்குமா, மீன் வாங்குமா, பார்க்குக்கு போமா, இந்த அங்கே போவோமா, போய் ட்ரெஸ் எடுப்போமா. ஹலோ, எதையாவது என்ன செய்யணும், இருக்கிற கரைச்சிட்டு எப்பயும் எப்படி இருக்கணும், ஓட்டாண்டியாக உட்காந்துக்கிட்டே இருக்கணும், செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லுவேன், புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறாள். லேலுயா சொல்லுமா. உங்கள் வீட்டில் யார் பெஸ்ட்டுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கார் குடும்பத்தை நல்லா நடத்துகிறாரா, திறமையாக நடத்துகிறாரா, வருமானத்தை கரெக்டாக பிளான் பண்ணி வளர்ச்சிக்கு கொண்டு போகிறாரா, விட்டுருங்க. வீட்டுக்கார் ஒன்றும் திறமையாக நடத்துகிற மாதிரி தெரியலையா, வளர்ச்சி கொண்டு போகிற மாதிரி தெரியலையா, சொல்லியிருங்க, ஐயா சாமி இங்கே வா உட்காரு, இனிமேல் ஃபைனான்ஸை யார் கையில் கொடுத்துரு, என் கையில் கொடுத்துரு, வாடகை மிச்சத்தை என் கையில் கொடுப்பா, நான் என்ன செய்கிறேன், வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கி போட்டு நான் சேமித்து குடும்பத்தை என்ன செய்கிறேன், நல்லபடியாக நடத்தி வளர்ச்சிக்கு நான் என்ன செய்கிறேன், கொண்டு போகிறேன்னு சொல்லி நீங்கள் அந்த பாட்டை எடுத்துருங்க. லேலியா சொல்லுமா. அதுக்காக வீட்டில் போய் சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க. பாஸ்டர் சொல்லிவிட்டார், சம்பளம் வந்தோடனே கவர் எங்கே வந்தாகணும், இங்கே வந்தாருனோ, இனிமேல் நான் தான் இந்த வீட்டுக்கு ஜான்ஸ் ராணி மாதிரி இருப்பேன், எதாக இருந்தாலும் என்கிட்ட தான் நீ என்ன செய்யணும், கேட்டு வாங்க வேண்டும் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வீடு கட்டப்படணும்னா ஒரு தாய் எப்படிப்பட்ட தாயாக இருக்கணும், ஞானமுள்ள தாயாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. எப்படி இருக்கணும், ஞானமுள்ள தாய், புத்தியுள்ள தாயாக என்ன செய்யணும் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் என்ன செய்யப்படும், கட்டப்படும். 3வது குறிப்பு எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 31:27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு சிறப்பான பெண்ணாக இருக்குன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சோம்பலின் அப்பத்தை சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுமா. சோம்பலின் அப்பம்னா என்னது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதான நேற்று வச்ச குழம்பு, முந்தானத்து வச்ச குழம்பு, அதுக்கு முந்தின நாள் வச்ச குழம்பு, ஒரு வாரம் குழம்பெல்லாம் இருக்குன்றார் ஒருத்தர் அங்கேருந்து. அல்லேலூயா சொல்லுவோமா. ஒரு பிரதர் சொன்னார், இந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில் கிடச்சா அவனை துப்பாக்கியால் சுடாமல் விட மாட்டேன். ஏன்டா என்னடா பிரச்சனை, பாஸ்டர் டெய்லியே குழம்பு வைக்கிறது இல்லை பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு வச்சா நாளைக்கு மிச்சத்தை வச்சிடறாங்க. ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வண்டி கறி குழம்பு ஓடிக்கிட்டு இருக்கு, ரசமும் கறி குழம்பு என்ன செஞ்சிட்ருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தவங்க வீட்டுக்கு செவ்வத்துக்கு போயிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு அந்த சிஸ்டர் என்னை விட மாட்டேங்குது. வேணாம் சிஸ்டர், திடீர்னு சாப்பிட்டா நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடணுன்னா முதல் நாளோ அல்லது காலையிலே எனக்கு சொல்லணும், பாஸ்டர் கல்யாண நாள், பிறந்த நாள், பிள்ளைக்கு இந்த நாள் நான் உங்களுக்கு சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னா தான் நான் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். திடீர்னு யார் வீட்லேயும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். காரணம் என்ன, எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒன்று, நான் சாப்பிடலைன்னா ஃபோன் எங்கே வரைக்கும் போகும், திருச்சி வரைக்கும் போகும். இங்கேருந்து ஃபோன் போயிடும், அங்கே பாஸ்டர் நைட்டு சாப்பிடவில்லைன்னு திருச்சிக்கு போன் வரும். அப்புறம் திருச்சியிலேருந்து மதுரைக்கு மறுபடியும் போன் வரும். அதுவும் இல்லாமல் ஏன் சாப்பாடும் கஷ்டம், திடீர்னு நீங்கள் சாப்பிட சொல்லி உங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாது. விடவே மாட்டேன்டுச்சு. சரி ரொம்ப ஆசைப்பட்டுருச்சேன்னு சொல்லி பார்த்தா நேற்று வச்ச பிரியாணியை வடச்சட்டில் போட்டு வருன்னு வறுத்து, என் ஒய்ஃபுக்கு தெரியும் எனக்கு லேசாக ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு சாப்பிட மாட்டேன், அப்படியே வச்சுட்டு நினச்சிட்டு வேணாம்மா நானே 2 தோசையை சுட்டு கொஞ்சம் போல் தேனை விட்டு சாப்பிட்டு, இதெல்லாம் நீ சாப்பிட்டு கொண்டு எந்திரிச்சு போயிடுவேன். நான் நேற்று வச்ச குழம்பு அதை சரியாக ஃப்ரிட்ஜில் என்ன செய்யலை, கூலிங் ஆகலை, அது வேற லைட்டாக சுமல் அடிக்குது. இந்த பிரியாணி வேற எப்படி இருக்குது, லைட்டாக சுமல். சாப்பிடுங்க பாசன்னு பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்துக்கிருச்சு. இப்போ நான் சாப்பிட்றதா வாந்தி எடுக்கிறதான்னு தெரியல. என்ன காப்பாற்றுறதுக்கு ஒரு ஏஞ்சலை கத்தர் எனக்கு கொடுத்துருக்காரு, என் டேவிட் ஐயா. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த சிஸ்டர்கிட்ட கொஞ்சம் சிஸ்டர் தண்ணி கொண்டு வாங்க, அது தண்ணி கொண்டு வந்து பாதி அள்ளி அங்கே வச்சுருவேன். அப்புறம் லேசாக அப்படியே சாப்பிட்ற மாதிரி அப்படியே நடிப்பேன். அப்புறம் சிஸ்டர் கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டு வாங்களேன், அது உள்ளே போனால் அடுத்து மறுபடியும் அள்ளி வச்சுருவேன். அல்லேலூயா. இப்படியே போய் கொஞ்சம் போல் இப்படி சாப்பிட்டு அப்படியே கையை கழுவிட்டு நைஸாக இருந்துச்சு. நான் சொன்னேன், அப்பா இனி எந்த வீட்டில் சாப்பிட்டாலும் இந்த வீட்டில் சாப்பிடக்கூடாதுப்பா, ஏன்னா இந்த அம்மா என்ன கொடுக்குது, சோம்பலின் அப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டவர் சொல்றாரு, பழைய உணவுகளை என்ன செய்யாத, சாப்பிடாத. சோம்பலின் அப்பம். ஒரு சில பார்த்தா சமைக்கவே பிடிக்காது, சமைக்கனாலே அழுவாங்க, ஐயோ சமைக்கணுமே. ஒரு வீட்டுக்கு போனால் அந்த அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் என்ன குழம்பு வைக்கிறனே தெரியல அப்படின்ச்சு.
ஏமா அப்படின்னு. வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டேன், சாம்பார் குழம்பு வச்சுட்டேன், வடை குழம்பு வச்சுட்டேன், புளிக்குழம்பு வச்சுட்டேன், வெள்ளைப்பூடு குழம்பு வச்சுட்டேன், புளித்தண்ணி வச்சுட்டேன், மொட்டை சாம்பார் வச்சுட்டேன், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன், மறுபடியும் என்ன வைக்கிறேன்னு தெரியலப்பான்னு சொல்லிச்சு. ஏம்மா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிம்மா. அதுக்காக அமெரிக்காவுக்கா போக முடியும் போய் நம்ம போய் குழம்பு வைக்க கண்டுபிடிக்கிறதுக்கு? இருக்கிறத மறுபடியும் அதே வெண்டைக்காய் என்ன செய்யுமா, ஒரு நாளைக்கு பொரி, ஒரு நாளைக்கு சாம்பாரில் ஓடு, அதே வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு என்ன செய்ய புளிக்குழம்புல ஓடு, எனக்கு கறிக்குழம்புல கூட புதுசாக போட்டு ஆரம்பிமா. நம்ம பார்த்து ஆரம்பிக்கிறதா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ யார் தெரியுமா? ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றவ. அல்லேலூயா சொல்லுமா. நீங்களும் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியமான உணவை என்ன செய்யுங்க, கொடுங்க. நல்ல உணவை நீங்கள் சாப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வசனம் கீழ்ப்பகுதி சொல்லுது, தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டை என்ன செய்யணும், கண்காணிக்கணும். வீட்டுக்கார் எங்கே வேலை பார்க்குறாரு, எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறாரு, எத்தனை மணிக்கு வர்றாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, காசு எவ்வளோ கொடுத்து வீட்டில் கொடுக்குறாரு. கணவனை என்ன செய்யணும், பார்க்கணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களே, படிக்கிறாங்களா, எவ்வளோ மார்க் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க, மார்க்கு கம்மியாக இருக்காங்களா, எந்த பாடத்தில் வீக்காக இருக்காங்க, டியூஷன் அனுப்பி அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும், படிக்க வைக்கணும். பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்களா, யார்கிட்ட பழகுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை என்ன செய்யணும், கண்ணோக்கமாக இருக்கணும். ஒழுக்கத்தில் வளர்க்கணும், பரிசுத்தத்தில் வளர்க்கணும், ஜபத்தில் வளர்க்கணும், வசனத்தில் வளர்க்கணும். சேட்டை பண்ணானா முழங்கால் போட்டு கம்பை வச்சு என்ன செய்யணும், அடி அடின்னு என்ன செய்யணும், அடித்து திருத்தணும். ஒரு பெண் தன் வீட்டினுடைய எல்லா காரியத்தை எப்படி இருக்கணுமா, கண்ணோக்கமாக இருக்கணும். நீங்கள் எதையுமே பார்க்கறதில்ல. பாஸ்டர், எனக்கு ஃபோன் பார்க்குறக்கே நேரம் காண மாட்டேங்குது. நான் எங்கே என் புருஷனை பார்க்கறது, என் பிள்ளைய பார்க்கறது? ஒரு வீட்டுக்கு ஜபத்து போனேன், வீட்டுக்காரர் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காரு, மனைவி ஃபோனை பார்த்து, பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதனாலும் பார்த்துக்கிறேன், நீ எதனாலும் பார்த்துக்கோ. நானும் கெட்டு குட்டிச்சவராக போயிடுவேன், நீ என்ன செஞ்சுக்கோ. ஹலோ, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கணுமா, உன் பிள்ளைகளை கண்காணிக்கணும். உன் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, எதை பார்க்குறாங்க, ஜபிக்கிறாங்களா, வேதம் வாசிக்கிறாங்களா, கர்த்தரை தேடுறாங்களா, அவங்க நடவடிக்கையெல்லாம் எப்படி இருக்குது, அவங்க செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, கெட்ட வார்த்தை பேசுகிறானா, கோபமாக படுறானா, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவனுடைய செயல்பாடுகளாக என்ன, எல்லாத்தையும் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைக்காக என்ன செய்யணும், ஜபிக்கணும். அந்த பிள்ளையை உட்கார வச்சு ஆலோசனை என்ன செய்யணும், கொடுக்கணும். அந்த பிள்ளை என்ன செய்யணும், ஒழுக்கத்துக்குள்ள திருத்தி நம்ம என்ன செய்யணும், நம்ம பக்கம் கொண்டு வரணும். ரொம்ப கேட்கலன்னா என்ன செய்யணும், உங்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், சரிப்படுத்தணும். லேலியா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாருமா, நீ ஒரு சிறப்பான பெண்ணா இருக்குன்னா உன் வீட்டு காரியத்தை கண்ணோக்கமாக இரு. எவ்வளோ வருமானம் வருது, வரவு போக மிச்சத்தை என்ன செய்யணும், சேமிக்கணும். லேலியா சொல்லுமா. ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா சேமிக்கிறதே என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு நெருக்கடி வந்தால், ஒரு ஆபத்து வந்தால், ஒரு அவசரத்துக்கு என்ன இருக்காது, கையில் காசு இருக்காது, கடன் வாங்க தான் போவாங்க. வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எறும்பு இடத்துல போய் சுறுசுறுப்பாக கற்றுக்கொண்டார். ஏன்? அது கோடை காலத்தில் என்ன செய்யுமா, உணவை தனக்கு சேர்த்து வைக்கிறது. எதுக்கு? மழை காலம் வந்தால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. சின்ன சின்ன பொறி உருண்டைய சின்ன சின்ன உணவுகளை பூராத்து என்ன செய்யுது, உருட்டி 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 எங்கே கொண்டு போகுது, ஓட்டைகளை கொண்டு போய் சேர்த்து வைக்குது. ஏன்? மழை காலம் வந்துச்சுன்னா வெளியே போனோன்னா அல்வா மாதிரி கரைஞ்சி போயிடுவேன் நான். அதனால் உணவுக்கு எங்கே போக முடியாது, மழை காலத்தில் வெளியே போக முடியாது. நாங்கள் உள்ளேயே உட்காந்து குடும்பமாக என்ன செய்யணும், சாப்பிடணும். உணவை புறாத்தையும் எங்கே செய்கிறாங்க, சேர்த்து வைக்குது எறும்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு எறும்பை நீங்கள் என்ன செய்ய இப்படின்னு ஒரு மிதிச்சாலே இது என்ன செஞ்சிடும், நசுங்கி போயிடும், காணாமல் போயிடும். இந்த உலகத்தில் இருந்ததுக்கு அடையாளமே தெரியாது. ஒரு எறும்பை நீங்கள் சின்ன எறும்பை அப்படி நசுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், டைல்ஸ் என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் எறும்புகிட்ட போய் கற்றுக்கோ. என்னத்தை எறும்பை கற்றுக்கணுமா, சுறுசுறுப்பாக இருப்பதையும் சேமிக்கிறதையும் கற்றுக்கோ. ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிருந்தேன், புருஷன் முன்னாடிக்கும் சண்டை. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. என்னப்பா கேட்டால், என் ஒய்ஃப் லோன் போட்டா ஃபஸ்ட்டு எனக்கே தெரியாமல். அப்படியாப்பா? சிஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன சிஸ்டர் ஏதோ லோன் போட்டிருக்கீங்களாமே? ஆமாம் பாஸ்டர், லோன் போட்டு என் மக கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகையை வாங்கி வச்சுருக்கேன். லேலியா சொல்லுமா. அப்படியா, மக கல்யாணமா, வெரி குட். பாப்பா என்ன செய்யுது? பாப்பா இப்போ தான் எல்கேஜி போகுது. லேலியா சொல்லுமா. லேலியா
எல்கேஜி போகிற பொண்ணுக்கு இப்போயே என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு 20 நகையை சேர்த்து வச்சிருச்சு. இல்லையா சொல்லுவோமா? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? காத்திருக்கும் போதே தூத்திக்கிறணும். இல்லையா? காசு நம்ம கையில் இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு நம்ம குடும்பம் நடத்த முடியும். 1,00,000 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியும்? குடும்பம் நடத்த முடியும். ஒரு நாளைக்கே 10,000 ரூபா கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்? செலவு பண்ண முடியும். அடிப்படை தேவை சாப்பாடு போக மிச்சத்தை புறா என்ன செய்யணும்? மிச்சம் முடிச்சு சேர்த்து வைக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு நாளைக்கு எதிர்காலத்தில் கல்யாணம் வரும்போது நான் கண்ணை கசக்கிட்டு போய் நிற்கக்கூடாது, யார்கிட்டும் போய் என்ன செய்யக்கூடாது, கடை வாங்கிடக்கூடாது, நாளைக்கு நகை நட்டு போட முடியலன்னு சொல்லி கையை விரிச்சிடக்கூடாது, நாளைக்கு என் பிள்ளை என்ன நினச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, வருத்தப்பட்டுறக்கூடாது, அந்த பிள்ளைக்காக என்னால் முடிஞ்ச நான் செய்ய போகிறேன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கும்போது 50,000 60,000 தான் அடிச்சிச்சு. லக்கி ப்ரைஸ் இன்றைக்கி 1,20,000 போயிடுச்சு. லேலுயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். லேலுயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு சிறப்பான பெண்ணா இருக்கணும்னா நீ தான் என்ன செய்யணும்? குடும்பத்தை மிச்சப்படுத்தணும். நீ தான் செலவுகளை என்ன செய்யணும்? குறைக்கணும். எங்கெங்கெல்லாம் செலவாகுது, எங்கெங்கெல்லாம் வீண் செலவு போகுது, எங்கெங்கெல்லாம் ஆடம்பர செலவு போய்கிட்டு இருக்கு, நம்ம வருமானம்லாம் எங்கே தடையாயிட்டு இருக்கு கண்டுபிடிக்கணும். உட்காரணும், அதை கண்ணோக்கமாக இருக்கணும், அதை பிளான் பண்ணணும், அதை நோட்டை போடணும், எழுதணும். தடைகளை என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். கடன் இருக்கா? கடனை புறாத்து என்ன செய்யுங்க? மாற்றுங்க. ஆண்டவரே ஜெபம் பண்ணி வர்ற வருமானத்தை ஒவ்வொரு கடனாக என்ன செய்யணும்? அடைச்சி விட்டு எல்லா பிரச்சனையிலேருந்து என்ன செய்யணும்? வெளியே வந்து நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமே நீங்கள் தான். லேலுயா சொல்லுமா? கையை உயர்த்தி ஜெபங்க. கர்த்தாவே, ஞானத்தினால, அறிவினால, கிருபையினால, புத்தியினால, வரங்களினால, அபிஷேகத்தினால கர்த்தர் என்னை நிரப்புவீராக. என் வீட்டு காரியத்தை கண்ணோக்கமாக இருந்து என் குடும்பத்தை நடத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. லேலுயா சொல்லுவோமா? லேலுயா. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு கிறிஸ்து மரியாள் மார்த்தாள் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆண்டவர் அங்கே எதிர்பார்த்தது என்னன்னா, வந்த உடனே 2 பேரும் ஜெபத்தில் உட்காருங்க, ஜெபத்தில் கலந்துக்கோங்க, வார்த்தையை என்ன செய்யுங்க? நல்லா கேளுங்க, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? சமையல் வேலை மற்ற எல்லாத்தையும் செஞ்சு சாப்பாடு கொடுங்க, நான் இருந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். இதுதான் ஜீசஸோட பிளான். அதுக்காக தான் இயேசு வந்திருக்கார். இயேசு வந்தோடனே மரியாள் என்ன செய்கிறா? ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் போய் என்ன செஞ்சுக்கிறா? உட்காந்துக்கிறா. ஆண்டவருடைய போதனை என்ன செஞ்சிட்டு இருக்கா? கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே மார்த்தான்னு ஒருத்தர் இருக்கா. அவ்வளோ என்ன செய்யறானா? அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யறாளா? கவலைப்படுறா. வந்து எட்டி பார்க்குறா. டீ போடணும், சாப்பிடணும், சமையல் செய்ய வேண்டியிருக்கு, கூப்பிட்டு செய்ய வேண்டியிருக்கு, ஜீசஸ் வேறு வந்திருக்காரு, கறி வேறு சமைச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. வர்றாளான்னு பாரு. பாத்திரத்தை போய் விளக்குது. 4 பாத்திரத்தை விளக்கி டப்புன்னு வச்சுட்டு மறுபடியும் வந்து பார்க்குறா. வர்றாளான்னு பாரு. அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா பாரு. இங்கிட்டு வேலை இருக்குது, எல்லா வேலையும் நான் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? செய்ய வேண்டியிருக்கு. இங்கிட்டு போகிறா, அங்கிட்டு போகிறா, இங்கிட்டு போகிறா, அங்கிட்டு போகிறா. ஒரே டென்ஷன் மைண்டில் வேற. கடைசியாக பொறுத்து பார்த்தா வந்துட்டா ஜீசஸ்ட்ட. வந்து யார் கூட இப்போ சண்டை போடுறா? இயேசுவே, நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவ பாருங்க உங்ககிட்ட உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கா? பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளை முதல்ல அனுப்பிச்சி விடுங்கன்றா. அப்போ இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு, மார்த்தாலே, நீயும் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை மனசில் போட்டு அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எடுத்து விட்டுக்காரன் என்ன செஞ்சு, நான் டிவி வாங்கிட்டான், நான் இன்னும் டிவி வாங்க முடியலையே. பக்கத்து வீட்டுக்காரி இடம் வாங்கிட்டா, நான் இன்னும் இடம் வாங்க முடியலையே. இந்த பக்கத்து வீட்டுக்காரி என்ன செஞ்சிட்டா, ஒரு பைக்கை புதுசாக அவங்க வீட்டுக்கார ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டா. அவள் பார்த்தா ஸ்கூட்டியில், புது ஸ்கூட்டியில் புருன்னு போகிறா. எனக்கு ஒரு ஸ்கூட்டி என்ன செய்யலை, வாங்க முடியலையே. அவள் நகை வாங்கிட்டான், நான் நகை வாங்க முடியலையே. அவள் வீடை கட்டிட்டான், நான் வீடை கட்ட முடியலையே. 1000 பிரச்சனைகளை மனசில் போட்டு குழப்புன்னு குழப்பி எப்படா மாப்பிள்ளை வருவார்னு சொல்லி வீரப்பன் தங்கச்சி மாதிரி நின்றுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியாக நிற்கிது. லேலுயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய காரியத்தை குறித்து கவலைப்படாத. லேலுயா சொல்லுமா? அது இல்லையே, இது இல்லையே, அது வாங்கணுமே, இது வாங்கணுமே. இந்த பெண்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கம்பேர் பண்ணுறது. என்ன பண்ணுறது? கம்பேர் பண்ணுறது. உங்கள் வீட்டுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்கு போவாங்க, அவங்க வீட்டில் ஏதாவது வீட்டுக்காரர் ஒன்று வாங்கி கொடுத்தா போதும் அப்படிங்க ஒரு பார்வை பார்ப்பாங்க. அப்படின்னா அர்த்தம், நீ எல்லாம் ஒரு ஆள்,
நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளை, உனக்கெல்லாம் நான் கெட்டியிருக்கேன், அந்த ஆளை பாரு என் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கேன்னு. இத்தனை வருஷமாக வாழ்கிற ஏதாவது உனக்கு வாங்கி கொடுத்துருக்கியா? அதனால நான் பார்ப்பேன், நான் நம்மளை விட பெரிய பணக்காரங்க வீட்டுக்கே போகக்கூடாது. லேலுயா சொல்லுமா, நம்மளை விட கம்மியாக அங்கே இருக்காங்களே 50 அங்கே தான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனால் தான் அவங்க பரவாயில்ல, அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க, நம்ம வீட்டுக்காரர் நம்ம இவ்வளோ பரவாயில்ல, நம்மளை எல்லாம் தான் வச்சுருக்காரு, சோத்துறோம் அப்படின்னு. லேலுயா சொல்லுமா, பெண்களை எங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது? ஆமாம், அதுவும் கல்யாண வீட்டுக்கு போனாலே போகிறனைக்கு ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் எனக்கு என் ஒய்ஃப் தான் அப்படி பார்க்கும். அப்படின்னா அர்த்தம், அவள் கட்டியிருக்க சேலையை பாருங்கள், அவள் எவ்வளோ மேக்கப் போட்டிருக்கா, அவளுக்கு எவ்வளோ நெட்டு போட்டிருக்காங்க, அவள் எப்படி கல்யாணத்தை எப்படி நடத்துனாங்க. நீங்கள் கிராமத்தில் சிவகிரியில் எப்படி கல்யாணம் நடத்துனீங்க? உங்கள் பாஸ்டமாக சொல்லுது, நான் அவனுக்கு பவுட்ரு போட்டால் கூட, நான் எப்படா சொன்னேன் பவுட்ரு போட்டால் எனக்கு பிடிக்காதுன்னு. அப்படின்னு அந்த பிள்ளையை ஒன்றுமே செய்ய விடாமல் ஸ்டேஜில் கொண்டு ஏற்றிட்டாங்க போல். ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகும்போது எனக்கு தெரியும், சரி இன்றைக்கி நமக்கு என்ன கிடைக்க போகுது, கட்டாயம் டோஸ் கிடைக்க போகுது. அங்கே போனோன்னு தான் என்னம்மா அப்படி, நல்லா தான் இருக்க பொண்ணு, என்னம்மா பிரச்சனைண்ணே அப்படின்னு அர்த்தம், நீ எல்லாம் ஒரு ஆள், நீ எல்லாம் என்ன கல்யாணம் முடிச்சேன்னு அர்த்தம். லேலுயா சொல்லுமா, லேலுயா ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய காரியத்தை என்ன செய்யாதீங்க, மண்டைக்குள்ள போட்டு கவலைப்படாதீங்க. இந்த கவலை, அந்த கவலை, அந்த கவலை, இந்த கவலை, வந்த கவலை, போன கவலைன்னு எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டு என்ன செய்யாதீங்க, ரொம்ப கவலைப்பட்டு அப்படி ஆகிடாதீங்க. லேலுயா சொல்லுமா, கர்த்தர்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். லேலுயா சொல்லுமா, எப்படி மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொன்னது போல் உங்கள் குடும்பத்தை, உங்கள் காரியத்தை எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தர்ட்ட சொல்லி அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், ஏற்ற வழியில் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு சிஸ்டரு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லுது, ஏங்க நம்ம பக்கத்து வீட்டு சிஸ்டரு அவங்க பையனை அரவிந்த் மிரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. பஸ் ஏசி, கிளாஸ் ஏசி, லைப்ரரி ஏசி, டாய்லெட்டு கூட ஏசி. ஏன்னா டாய்லெட்டு ஏசி வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? நம்ம பிள்ளை எங்கே படிக்க வைக்கிறீங்க நீங்கள்? நம்ம பிள்ளை எங்கே படிக்க வைக்கணும்? சரிம்மா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளோம்மா மாதம் சம்பளம் வாங்குறான்? மாதம் 2 லட்சம் ரூபா. சரி, ஓம் புருஷன் எவ்வளோம்மா சம்பளம் வாங்குறாரு? 20,000 ரூபா வாங்குறாரு. அல்லேலூயா. மார்த்தாளை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, நீயோ அநேக காரியத்தை குறித்து என்ன செஞ்சிட்ருக்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, கவலைப்படாத. அல்லேலூயா சொல்லுவோமா. அடுத்தவங்க குடும்பத்தை என்ன செய்யாத, கம்பேர் பண்ணாத. அடுத்தவங்க வீட்டு மாப்பிள்ளைய கம்பேர் பண்ணாத. அடுத்தவங்க பிள்ளைங்களை என்ன செய்யாத, கம்பேர் பண்ணாத. அவங்க அப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க, அப்படி சொல்லாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தர் சொல்றாரு, இருக்கிறதுக்கு 1000 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. கையை விரித்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கு கொடுத்த வீடுக்காய் ஸ்தோத்திரம், நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் மற்றவங்கள கம்பேர் பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே நான் மனரமியமாக இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. காரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இன்னொரு வருஷத்தை கூட வாசிச்சிருவோம். நீதிமொழிகள் 31:26. நீதிமொழிகள் 31:26. வாயை ஞானம் விளங்க திறக்குகிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஒரு சிறப்பான பெண் யார்? 5வது குறிப்பு யார் அப்படின்னா, ஞானமாக பேசுகிறவ, தயவாய் பேசுகிறவ. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நம்ம பேச்சு எப்படி இருக்கணுமா? ஞானமா, அறிவா, புத்தியா, தயவா நல்லா பேச முதல்ல கற்றுக்கணும். இல்லையா சொல்லுமா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசுகிறதே அப்படி அரைவேக்காடு மாதிரியே தான் பேசுவாங்க. பேசுகிறதே எப்படி தான் இருக்கும், பேசும்போதே நமக்கு என்ன தான் வரும், ஒரு சில நேரம் கோபம் தான் வரும். ஏன்? இன்னும் டெவலப் ஆகலை, இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை, இன்னும் ஞானமாக என்ன செய்ய தெரியல, பேச தெரியல, இன்னும் குழந்தை மாதிரியே தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவள் வாயை திறந்தால் ஞானமாய் பேசுகிறாள். லேலுயா சொல்லுமா. லேலுயா அப்படின்னு அர்த்தம் முதிர்ச்சியா இருக்கணும், மெச்சூரிட்டியா இருக்கணும். ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும், ஞானமா பேசணும். லேலுயா சொல்லுமா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்க எதை பேசணும்னே தெரியாது, எங்க எதை பேசணும், எங்க எதை செய்யணும்னு தெரியாது, எப்போ எதை என்ன செய்யணுங்கிறத தெரியாது. கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம்னாலும் திட்டு வாங்கிட்டே தான் இருக்கும். கரெக்டாக 8 மணிக்கு ஸ்கூல் போகணும், 7:50 எங்க யூனிஃபார்ம் அயன் பண்ணலைங்க,
அப்போ என்ன சொல்லுவார்? உங்களை அறிவாளின்னு சொல்லுவாரா, பைத்தியம் யோபு சொன்ன மாதிரி சொல்லுவாரா? கடைசி நிமிஷம் அந்த அது இல்லைங்க, எங்க இது இல்லைங்க, ஐயோ குழம்புக்கு இது வாங்க நினச்சேன், நேற்று சொல்ல நினச்சேங்க, அது மறந்துட்டேங்க. ஒரு நாள் ஓகே பண்ணுறது பூராமா இந்த போனை எங்கே வச்சேன்னு தெரிலங்க, ஐயோ போனை காணாமே, எங்கே வச்சேன், சாவியை காணாம், சாவியை தேடுறாடே, போனை தேடுறா, அதை காணா, இதை காணா, அதை வச்சுட்டேன், இதை வச்சுட்டேன். ஹலோ, கர்த்தர் சொல்கிறாரு, ஞானத்தால் நிரப்பப்பட்டு நீ ஞானமுள்ள மகளா நட. இல்லையா சொல்லுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னொன்னையும் பிளான் பண்ணணும், ஒன்னொன்று என்ன செய்யணும், திட்டம் பண்ணணும், ஒன்னொன்னையும் உட்காந்து என்ன செய்யணும், யோசிக்கணும். ஞானத்துக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஞானமாக நடந்து நீங்கள் ஞானமாக பேச ஆரம்பிச்சிட்டுன்னா உங்களை தேடி அநேக பெண்கள் ஜெபத்துக்கு வருவார்கள், ஆலோசனைக்கு வருவார்கள். நீங்கள் அநேகருக்கு ஆலோசனை சொல்லி, அநேகரை சத்தியத்துக்குள்ள சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள் வழி நடத்துவதற்கு கர்த்தர் உங்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். லேலியா சொல்லுமா? உங்களை சாதாரண ஆள் நினச்சிடாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஞானத்தினாலும் அறிவினாலும் கிருபையினாலும் தயவு உள்ள வார்த்தையினாலும் ஞானமுள்ள வார்த்தையினாலும் உன்னை நான் நிரப்பி வச்சிருக்கிறேன். லேலியா சொல்லுமா? நீங்கள் பேசும் பொழுதே அவங்களுக்கு எதாவது கிடைக்கணும். லேலியா சொல்லுமா? நாங்கள் எப்போ ஜெபத்துக்கு போனாலும் சரி, அது ஏதாவது ஒரு முக்கிய இடத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே நாங்கள் போகிறேன், அங்கே போய் பேச போகிறேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும். லேலியா சொல்லுமா? அவங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை என்ன செய்யணும், கிடைக்கணும். நான் போயிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, சும்மா வந்துடக்கூடாது. அங்கே ஒரு டச் உண்டாகணும் ஆண்டவரே, அங்கே ஒரு வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் ஆண்டவரே, அவங்க ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை என் மூலமாக பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவேன். அங்கே போனால் வேண்டிய வார்த்தைகளை, ஆலோசனைகளை கர்த்தர் என்ன செய்வார், வெள்ளம் போல் அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஜெபம் பண்ணி முடித்தா மன நிறைவாய் மாறுவாங்க. லேலியா சொல்லுமா? அது என்னுடைய வார்த்தை கிடையாது. அது என்ன வார்த்தை தெரியுமா? இந்த பைபிளை மனசில் நிரப்பி வச்சுருக்கிறேன். லேலியா சொல்லுமா? வாசிக்கும் போதெல்லாம் வாசிப்பேன். வாசிக்க நேரம் இல்லை, அல்லது டயர்டாக இருக்குன்னா இந்த ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போய் தமிழ் ஆடியோ பைபிள் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மேலே ப்ளே பட்டன் இருக்குது. அந்த ப்ளே பட்டனை போட்டோன்னா 5 அதிகாரம் 10 அதிகாரம் நான் பாட்டு ஃபோனில் பக்கத்தை வச்சு படுத்துக்கிடுவேன். அது சொல்லிக்கிட்டே இருக்கும், வசனத்தை உள்ளே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், வார்த்தை உள்ளே போய்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். பார்த்தோன்னா அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய ஞானத்தை, அறிவை கர்த்தர் எங்கே வச்சுருக்காருன்னா இந்த வார்த்தைக்குள்ளே வச்சுருக்காரு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, இந்த வார்த்தையை நிறைய வாசித்து மகளே ஞானமாய் பேசு, புத்தியாய் பேசு. உன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஆலோசனை, திட்டங்களும் உங்க வீட்டுக்காரே உங்களை பார்த்து புகழணும். லேலியா சொல்லுமா? லேலுயா. நீங்க பண்ற ஒவ்வொரு செயல்பாடுகளை பார்த்து உங்க வீட்டுக்காரர் சொல்லணும், என் மனைவி புத்தியுள்ள மனைவி, என் மனைவி ஞானமுள்ள மனைவி, என் மனைவி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி சிறப்பா பெஸ்டா எல்லாம் பார்த்துக்குருவா, அவ பேசினாலே எனக்கு எப்படி இருக்கும், இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். லேலியா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஞானமுள்ள ஸ்திரியாயிரு. அவள் பேசினாலே இன்பமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு சகோதரி சிரிக்கிறாங்க. எங்கே பாஸ்டர், நான் பேச ஆரம்பித்தாலும் ஓடி போயிடுறாரு, போன இடத்தாலும் வையின்றாரு. லேலுயா. நான் சொல்லுவேன், வார்த்தையினால் நிரம்புங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பக்கம் வந்துடுவாங்க. லேலுயா சொல்லுமா? ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை ஞானத்தினால் நிரப்புவார். அப்புறம் சொல்கிறாரு, தயவுள்ள வார்த்தை அவள் வாயிலிருந்து வரும். உங்கள் வாயில் கடினமான வார்த்தை வரக்கூடாது. என்ன வார்த்தை வரக்கூடாது? கடினமான வார்த்தை. ஒரு சில பார்த்தோன்னா எரிஞ்சு தான் விழுவாங்க, நெருப்பாக தான் இருக்கும். அக்கினி நெருப்பா என்ன செய்யுங்க, எலும்பி வாரும் அப்படின்ன மாதிரி எப்படி தான் இருக்கும். ஒரு சில சகோதரிலாம் அப்படியே நெருப்பாக தான் இருக்கும். மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி, என்னம்மா, என்ன சாப்பிட்டியாம்மா? இல்லைம்மா, வையே. ஹலோ, நெருப்பாக இருக்கக்கூடாது. லேலுயா சொல்லுமா? இங்கே ஆண்டவர் சொல்கிறார், எப்படி இருக்கணுமா? தயவாக இருக்கணும். லேலுயா சொல்லுங்க. லேலுயா. ஆமாம், உங்கள் வார்த்தை அங்கே அப்படியே எப்படி இருக்கணும், காதில் கேட்கும்போது சுவிட்சர்லாண்டு ஐஸ் என்ன செய்யுது, ஐஸ் மாதிரி அப்படியே குழுன்னு இருக்கணும் மாப்பிள்ளைக்கு. லேலுயா. அங்கே சுவிட்சர்லாண்டில் இருக்க சாக்லேட் மாதிரி எப்படி இருக்கணும், இன்பமாக இருக்கணும். காதில் என்ன செய்ய, ஈயத்தை காய்ச்சி ஊற்றிடக்கூடாது. லேலுயா. கர்த்தர் சொல்கிறார், உன் வாயில் என்ன வார்த்தை வரணுமா? தயவுள்ள வார்த்தை. லேலுயா.
யார்ட்டையும் என்ன செய்யாதீங்க, கோவப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, சண்டை போடாதீங்க. கோவம் வரும், கோவம் வரும்போது என்ன செய்யணும், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிடணும். எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா அப்படி தான் செய்வேன். எப்போயாவது கோவம் வருது, டென்ஷனாக போகிற தெரியுது, அஜிஜோ ஏதாவது பேசிடும் போல தெரியுதே, உள்ளேருந்து எல்லா பாசையும் என்ன செஞ்சுட்டு இருக்கு, வர்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்களேன். உடனே சொல்லிடணும், ஆவியானவரே கண்ட்ரோல் பண்ணுங்க, சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லுங்கள். உண்மையை சொல்கிறேன், அப்படியே கோவம் என்ன செஞ்சிடும், அப்படியே டவுன் ஆகிரும். இல்லையா சொல்லுவோமா? அப்படி இல்லை அந்த நேரத்துக்கு பேசாமல் ஃபோனில் பேசுகிறோம், ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் சோத்திரம் பண்ணி பாட்டு பாடி அந்நிய பாஷை பேசுங்க. அப்படியே அது என்ன செஞ்சிடும், அந்த சுபாவம் அப்படியே டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பர் ஆயிடுவீங்க. இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி வரணுமா, தயவுள்ள, அன்பு உள்ள, நேசமுள்ள, பாசமுள்ள, கட்டி எழுப்புகிற வார்த்தை வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு மகளாக இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கிருபை நிறைந்த வார்த்தையை பேசு, ஞானமுள்ள வார்த்தையை பேசு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.